ஐபிஎல்ல இன்னைக்கு ஆர்சிபிக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸை சீக்கிரமாகவே கழட்டிட்டாங்க ஆர்சிபி பவுலர்ஸ். ஆர்சிபி பவுலிங்காக இப்படி இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி பவுலிங் போட்டாங்க. ஸோ 147க்குலாம் ஆல் அவுட்டை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. பட்டு அந்த ஸ்கோரை ஈஸியாக அடிக்கிற மாதிரி ஓப்பனிங்கில் செம்ம ஸ்டார்ட்டு. ஃபாஃப் டு பிளஸிஸ் செம்மையாக விளாண்டார். பவர் பிளேலேயே அவர் 15 போட்டார். பவர் பிளே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 93 வந்துருச்சு. விராட் கோலியும் நல்லா தான் விளாண்டார். பட் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் ஆர்சிபி எப்போ அவங்க பேட்டிங்கில் சொதப்புற மாதிரி சொதப்ப ஆரம்பித்தாங்க. வந்த பேட்ஸ்மேன்லாம் ஒரே ஷாட்டு, லெக் சைடு ஃபுல் ஷாட்டு கேட்ச், லெக் சைடு ஃபுல் ஷாட்டு கேட்ச். ஒரு கட்டத்தில் 10 ஓவரில் மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி இருந்து கடைசியில் தோக்குற மாதிரி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் வந்து தான் ஒரே ஓவரில் ஒரு 3 4 அடித்து மேட்ச்சை அவங்க பக்கம் கொண்டு வந்தார். சுமன் கில் இந்த வருஷம் ஃபார்மே சரியில்லை. அதுவும் இல்லாமல் குஜராத் டைட்டன்ஸில் ஷமி இல்லை. ஸோ ரஷீத் கானுக்கு நேற்று இன்ஜுரி. அவங்க இந்த சீசன் நல்லாவே விளையாடல. பிளே ஆஃப் வர்றது கஷ்டம். சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்ஸ்.